எனக்காக என்பதை உணர செய்யும். அவருடைய பாடுகளோடும் மரணத்தோடும் என் கஷ்ட நஷ்டங்களை உமக்கு ஒப்புக்கொள்கிறேன். நானே விரும்பி முயற்சி எடுத்து உமது சிலுவை பயணத்தில் தொடரும் எனக்கு வலிமையை தாரும். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு எங்களுக்கு நிகரான வாழ்ந்த இயேசு எங்களை போன்ற துன்புற்றார். அவரது உடல் வேதனைகளும் உள்ள வேதனைகளும் எங்களின் ஈரத்துக்காக என்பதை நான் உணர்ந்து கொண்டு திரும்பி வாழ அழுத்தாரும். உங்கள் மகனின் சிலுவை பாதை தரும் நம்பிக்கையும் வளமும் எங்களின் வாழ்க்கை சூழல்களில் எங்களுக்கு உதவுவதாக. மனபாரங்களும் கவலைகளும் அச்சுறுத்தல்களும் அவநம்பிக்கையும் நிறைந்த எங்கள் வாழ்க்கையில் அவரின் பாடுதல் தருவதாக. ஆமே. அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இயேசு பேசுகிறார், நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். உண்மையும் உயிரும் வழியும் மொழியும் நானே என்றேன். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களை தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகிறது. அதுவும் அநியாய தீர்ப்பு. மத தலைவர்கள் தோட்டத்தில் என்னை கைது செய்தார்கள். தலைமை சங்கத்தார் முன் நிறுத்தினார்கள். நான் கடவுளின் மகன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படையாக சொன்னேன். அவர்கள் என்னை ஏற்க மறுத்தார்கள். அபச்சாரம் என்று சொல்லி கொலை குற்றம் சாட்டி எனக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். பின்னர் பிலாத்திடம் கூட்டி சென்று அவரிடம் அதற்கான அனுமதியும் பெற்றார்கள். நான் பல தடவைகளில் என் குடும்ப உறுப்பினர்களை தகாத வாதங்களால் காட்டி தவறாக தீர்ப்பிட்டுள்ளேன். இதனால் அவர்களும் பெரிதும் துக்கப்படுத்தி பேசி கடும் காயப்படுத்தியுள்ளேன். கோபத்தால் நான் சொற்களை அவர்களை கொலை செய்துள்ளேன். கணவரை, சகோதரரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, சகோதரிகளை உண்மைக்கு புறமான தீர்ப்புகளால் நான் அதிகம் துக்கப்படுத்திவிட்டேனே. அவ்வாறே அவர்களால் வேதனைப்படும்போது நாவால் அவர்களை கொலை செய்து விட்டேனே. ஜெபம். அன்பின் இயேசுவே, மனம் காயப்படும் அளவுக்கு கடுமையான சொற்களை பேசிய தீர்ப்புகளால் என் குடும்ப உறுப்பினர்களை காக்கிவிட்டேன். இதற்காக நான் மனம் வருத்துகின்றேன். அவர்களிடம் உம்மிடமும் மன்னிப்பு கேட்கின்றேன். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். Thank you.
பாரமான சிலுவை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோத்திரம் செலுத்துகிறோம். இறைவார்த்தை மத்தேயு 11:28-29 முடிய. மேலும் அவர் பெரு சுமை சுமந்து இருப்பவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு பேசுகிறார். யூதர்கள் மரத்தால் பொருந்திய பார சிலுவை ஒன்றை எனக்கு தந்தார்கள். பலர் அதை தூக்கி என் தோள் மேல் சுமத்தினார்கள். அதன் பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. நீ செய்த எல்லா பாவங்களின் மொத்த சுமையை அப்போது எனக்கு பாரமாக இருந்தது. அதையே நான் சுமக்கின்றேன். நீ அதை ஒருபோதும் ஒரு விரலால் கூட தொட்டு பார்த்ததில்லை. நீ பாவம் செய்யும் போது ஒவ்வொரு வேளையும் தொடர்ந்து உன் பாவத்தின் பாரத்தை என்மேல் சுமத்துகிறார் என்பதை மறவாதே. ஜெபம். குடும்ப சுமைகள் பலவிதம். பொருளாதார சுமை அவற்றுள் தனிரகம். இதில் உறுப்பினர் எல்லோரும் பெரிதும் தூக்கி அழுத்துகிறார்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் ஒன்றாக சேர்ந்து இப்பாரத்தை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதனை ஒருவர் தோல்வில் ஒருவர் மட்டும் சுமத்துவது நியாயமா? குடும்ப பாரத்தை மற்றவரோடு சேர்ந்து சுமக்க வேண்டிய நான் அதை தட்டி கழித்து ஒதுக்கி இருக்கின்றேன். நான் தவறு செய்யும் போதெல்லாம் அதை காப்பாற்ற அதை மற்றவர்களும் தோல்வில் சுமத்துகின்றேனே. ஜெபம். அன்பின் இயேசுவே, என் சகோதர சகோதரோடு சேர்ந்து நானும் என் குடும்ப பொருளாதார பாரத்தில் பங்கெடுக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் பேரு தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரும். இறைவார்த்தை எசாயா 53:6. நான் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு பேசுகிறார். இரவு முழுவதும் உறங்கவில்லை. உணவு தண்ணீர் எதையும் எவரும் எனக்கு தரவில்லை. இதனால் உடலில் மிகவும் பலவீனமாய் இருந்தேன். ஆயிரக்கணக்கில் வாங்கிய கசை அடிகளால் இரத்தம் பாய்ந்து ஓட சோர்ந்து போயிருந்தேன். இவை போதாதென்று இப்பொழுது தோளிலே பாரமான சிலுவையும் கூட என்னால் நகர முடியவில்லை. மனம் திரும்ப மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் உன்னை ஒரு கணம் நினைத்தேன். தடுமாறி விழுந்தேன். பலவீனம் உடலில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் தான். சிந்தனை. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் வருவது இயல்பு. குடும்பம் இதற்கு விதிவிலக்கு அல்ல. நான் செய்த தவறுகளால் வறுமை நிலைக்கு வந்துவிட்டேன். இதுவும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சரிவுதான். எவ்வளவுதான் உடைந்து போனாலும் ஒருபோதும் தாழ்வு மனநிலைக்குள் மட்டும் நான் போகவில்லை. வீரத்தோடு மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்றும் சோம்பலை கலைத்து கடுமையாக உழைத்திருக்க வேண்டும் என்றும் எண்ணாது அலட்சியமாய் இருந்து விட்டேனே. ஒவ்வொரு முறையும் தவறிய பொழுது மனசான்று கடுமையாக என்னை கண்டித்து திருத்த மாட்டேன் என்று தொடர்ந்து அடம்பிடித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தேனே. ஜெபம். அன்பின் இயேசுவே, பாவ சுமை, பொருளாதார சுமை, பிள்ளைகளை குறித்த கவலையில் என்னை தாக்கும் பொழுது நான் சோர்வினால் மனம் உடைந்து போகிறேன். இதிலிருந்து எழுந்திருக்க
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இறை வார்த்தை யோவான் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய. இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். இயேசு பேசுகிறார். நேரம் இளங்காலை வேளை. எருசலேம் வீதியில் கொடைகள பவனி, தெருவோரம் இரண்டிலும் மக்கள் கூட்டம். நான் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி சென்றேன். அங்கே நின்றவர்கள் எனக்கு நிகழ்ந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடுவே கதறி அழும் சத்தம், பழக்கமான குரல். சற்றே திரும்பினேன். மகனே என்று என் அம்மா ஓலவிட்டு அழுது கொண்டே இடம் ஓடி வந்தார். அவளிடம் கலங்கிய கண்கள் என்னோடு பேசின. மகனே, பாவத்தை அழிக்க என் வாசம் உனக்கு தடையில்லை என்றன. சிந்தனை. இரு கரத்தையும் இதயத்தில் வைத்து 30 வருடங்கள் தம் மகனை அன்பு, பாசம், நாணம், இறைவேண்டல் ஆகிய பண்புகளை வளர்த்து காணாவூர் திருமணத்தில் அம்மா, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசுவிடம், மகனே, எனக்கு தெரியும், உனது நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நீ சென்று உன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்று என்று உள்ளத்தில் மொழிகின்றார். அன்று அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி தம் மகனை இறைப்பணிக்கு மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்த அன்னை மரியாள் இப்பொழுது தன் மகனை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லி அடித்து நொறுக்கி முள்முடி சூடி இரத்த காயங்களுடன் கண்கள் மங்கிய நிலையில் அவமான சின்னமாய் சிலுவையை சுமந்து செல்லும் காட்சியை பார்த்து கதறி அழுகின்றார். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற சிமியோன் உரைத்த வாக்கு நினைவுக்கு வந்ததால் இந்த துயர நேரத்திலும் தன் மகனுக்கு ஆறுதலாக, இரவில் மீட்பு திட்டம் நிறைவேற நானும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்லி இயேசுவோடு கூட கல்வாரி மலை நோக்கி செல்கின்றார். செபம். அன்பு இயேசுவே, நீர் சிலுவை சுமந்த அந்த இறுதி வேளையிலும் தாயை சந்தித்து ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறி மனதை தேற்றியது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் துன்புறும் நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், ஆதரவற்றவர்கள் போன்றவரை நாங்கள் பார்த்தும் பார்க்காதவர் போல் ஒதுங்கி செல்லாமல் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை மனதார செய்யவும் அவர்களை மகிழ்விக்கவும் தேவையான நல்ல மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிடும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிடும். மருத்துவ விசுவாசத்தை நான் மக்கள் இரக்கத்தினால் இந்திய நிர்வாகத்தை அடைவார்களாக. ஆமென். வெளியே செல்கையில் சீரோன் ஊராகிய சீமோன் என்ற ஒருவரை கண்டேன். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை கட்டாயப்படுத்தினார். இயேசு பேசுகிறார். தோட்டக்காரனான சீமோன் என் எதிரே வந்து நின்று கொண்டிருந்தார். நானோ மலைப்பாதையின் மேலே ஏற முடியாது தடுமாறிக் கொண்டிருந்தேன். மலை உச்சிக்கு போகும் முன் நான் இறக்கக்கூடும் என்று கொலைக்கார கும்பல் அஞ்சியது.
அதனால் எனக்கு உதவி செய்ய அவரை கட்டாயப்படுத்தினார்கள். முதலில் மறுப்பு தெரிவித்த அவர் பின்னர் என் மேல் இறங்கி எனக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டார். அவர் என் சுமையை பகிர்ந்து கொண்டதால் எனக்கு கொஞ்சம் சுகமாய் இருந்தது. சிந்தனை: தந்தையோ தாயோ சகோதரர்களோ பிள்ளைகளோ எல்லோரும் விழுந்து எழுகிறோம். உதவி செய்ய மறுப்பதே ஒருவர் விழுவதற்கு காரணமாய் இருக்கின்றது. குடும்பம் குலைந்து போகாமல் ஒன்றாய் இருக்க ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்க வேண்டியது அவசியம். பொருளாதாரத்தில் நலிவுற்று உடைந்து போன என் சகோதர சகோதரிக்கு ஒருவருக்கு கை கொடுத்து தூக்கிவிட நான் முன் வரவில்லையே. தூரத்தில் விலகி நின்று கொண்டு தானே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உதவி செய்வதற்கு பதிலாக அவரின் சுமையை பெரிதாக்கி அவரை வேதனைப்படுத்துகிறேன். ஜெபம். அன்பின் இயேசுவே, எல்லோரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். இதற்கு மாறாக நான் அவர்களுக்கு இயேசு பேசுகிறார். தலையில் முட்கள் ஏறியதால் முகத்தில் இரத்தம் வடிந்தது, உறைந்து போய் இருந்தது. அதன் மேல் தூசி படிய என் முகம் உருகுலைந்து காணப்பட்டது. எல்லோரும் என் முகத்தை பார்த்தார்கள். ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டுமே என் முகம் உருகுலைந்து இருந்தது தெளிவாய் தெரிந்தது. துணிச்சலோடு அவர் என்னிடம் ஓடி வந்தார். தன் கைக்குட்டையால் என் முகத்தை துளைத்தார். என் முகத்தை நான் அதில் பதித்தேன். அத்தோடு அவரின் உள்ளத்திலும் அதை நிரந்தரமாய் பதித்து விட்டேன். சிந்தனை: துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கே ஆறுதல் அவசியம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் துயரத்தில் இருக்கிறோம். எல்லோருக்கும் ஆறுதல் தேவைப்படுகிறது. வீட்டுக்கு வெளியே இதை தேடினால் அது பெரிதும் சிக்கலை உள்ளே கொண்டு வரும். துன்ப துயரத்தில் இருந்த என் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு ஆறுதல் சொல்ல நான் முன் வரவில்லையே. அவரின் தேவைகளை அறிந்தும் அவருக்கு உதவ முன் வராதது என் தேவைக்காக மட்டுமே. நான் அவரை பாவித்திருக்கிறேனே. ஜெபம். அன்பின் இயேசுவே, என் குடும்பத்தில் துன்ப துயரத்தில் இருப்பவர்கள் யாரென நான் அறிவேன். இவர்களுக்கு நான் ஆறுதலாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமென். அப்போது சாத்தான் தன் வெற்றியை கொண்டாடினான். நானும் மீண்டும் வீரனாய் எழுந்தேன். சிந்தனை:
ஆராய்ந்தேன். உலகம் செய்யாததையா நான் செய்துவிட்டேன் என்று எனக்கென ஒரு நீதியை வரையறுத்துக் கொண்டு பழக்கமாக்கிக் கொண்ட நான் அந்த பாவ சேற்றையை தொடர்ந்து நாடியிருக்கிறேன். பாவத்தை விட்டுவிடுகிறேன் என்று ஒவ்வொரு ஆண்டும் உம் பரிசுத்த சந்நிதியில் வாக்குறுதி தந்தும் உம் கட்டளையை மீறி செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஜெபம். அன்பின் இயேசுவே, என் சகோதர சகோதரிகளோடு உறவை முறித்துக் கொண்டால் பாவங்கள் பல செய்துள்ளேன். உறவுகளை சீராக்கி மீண்டும் எழுந்திருக்க எனக்கு உதவி செய்யும். செய்த பாவத்தை திரும்ப செய்யாதபடி என் உள்ளத்துக்கு திடம் தாரும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மனித விசுவாசத்தின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இறைப்பாட்சி அடைவார்களாக. ஆமென். நல்லவராக வாழ்ந்து உயரவும் கெட்டவராக பாழடைந்து சீரழியவும் இது
ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இயேசு பேசுகிறார். சிலுவை பயணத்தின் போது நான் 3 முறை விழுந்தேன். மனசுமையால் முதல் முறையும் மனசுமையால் 2ஆம் முறையும் விழுந்தேன். ஆனால் 3ஆவது முறை மரண சுமையால் விழுந்தேன். நான் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் எவ்வளவுதான் என் உயிரை கொடுத்தாலும் மனம் மாற மாட்டேன் என்று நீ தொடர்ந்து அடம் பிடிக்கிறாய். உனக்காக நான் இறப்பது வீண் என்று என்னவே எனக்கு மரண பயத்தை தந்தது. உன்னை எண்ணியவாறே நான் இம்முறை தரையில் விழுந்தேன். சிந்தனை: இக்காலத்தில் குடும்பங்களில் கணவனோ மனைவியோ அல்லது இருவருமே ஒப்பந்த வாழ்வில் தடுமாறி திசை மாறி போகும் நிகழ்வுகள் ஏராளம் உண்டு. இவர்கள் மனங்கள் முறிவுதல், குடும்ப வாழ்வில் உறவும் ஒன்றிற்கும் இல்லாது போகிறது. சேர்த்து வாழ மனமில்லாமலும் பிரிந்து போக முடிவில்லாமல் வாழ நிலையில் தன் காலத்தை கடத்தி வருகிறார்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமையே இதற்கு காரணம். சுயநல ஆதிக்கம் குடும்பங்களின் தலைவிரித்து ஆடுகிறது. உனக்கு ஒன்றும் தெரியாது என்று இக்கால பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கூறி தங்கள் வாழ்வின் முடிவை தாங்களே எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பெரும் இழப்பை சந்திக்கிறார்கள். தேவ ஆலோசனை வேண்டாம், பெற்றோரின் அறிவுரையும் வேண்டாம். மனமாற்றம் இவர்களுக்கு எட்டாத கனியாகும். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நல்ல ஆலோசனை ஆவியானவர் எனக்கு தரப்படுகிறாரா என்பது எனக்கு தெரியுமா? என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் தேவன் கருத்தில் நான் இருக்கிறேனா என்பதை ஏன் நான் மறந்தேன்? இனி கர்த்தரை பிடித்துக் கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பேன், மனமாற்றம் அடைவேன். ஜெபம். அன்பின் இயேசுவே, நான் மனமாற விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய சுய பலத்தால் முடியாது. எவ்வளவோ முயற்சி செய்து கீழே விழுந்து போகிறேன். எனக்கு தூக்கிவிட வாழும். என் குடும்ப உறவுகளின் விரிசலை பழுது பாரும். சமாதானத்தை கட்டளையும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசத்தை நாங்கள் இறைவனின் நித்திய எதிர்பார்ப்பை இயேசுவின் ஆடை உரியப்படுகிறது, இல்லை இல்லை உரிக்கப்படுகிறது.
நம் ஆதி பெற்றோரின் மானம் காக்க அவர்களுக்கு தோளாடையை உடுத்தினார் இறைவன். இன்று இறைவன் இயேசுவின் மேலாடையை உரித்து அவமானப்படுத்தினர் யூத காவலர். இயேசுவின் ஆடையை உரிப்பது அவர்களுக்கு அத்தனை இலகுவாக இல்லை. காரணம், உரிந்தது ஆடை மட்டுமல்ல, ஆடையோடு ஒட்டியிருந்த தோளோடு இணைந்திருந்த சதையும் சேர்ந்தே உரிந்தது. காவலரின் கசையடியால் தசையில் ஆழமாய் வீழ்ந்த காயங்களுக்குள் குருதியோடு உறைந்து போன ஆடையை பிரித்து எடுத்ததும் திறக்கப்பட்ட காயத்திலிருந்து துள்ளி தெரித்த ரத்தம் இயேசுவின் ஆடையை மட்டுமல்ல, கண்ட அனைவரின் நெஞ்சத்தையும் நனைத்தது. கொல்கத்தா மலையின் அனல் காற்றும் தன் பங்கிற்கு உச்சி வெயிலில் சூடேறிய மணத்துகளை வாரி பிளவுபட்ட காயங்களில் வீசியதால் துடிதுடித்து போனார். உடலில் சொல்லுன்னா வேதனை, மனதில் அவமானத்தின் உச்சநிலை. நமக்காக, நம்மை நல்ல அக்னியில் நிற்பதற்காக மௌனமாக அனைத்தையும் சந்தித்தார். எங்கும் நடந்திராத ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்கு நடந்தது. இன்னும் சிறிது நேரத்தில் சிலுவையில் சாகப் போகிற மரண தண்டனை பெற்ற ஒரு கைதியின் ஆடையை, அதுவும் ரத்தமும் தூசும் படிந்து அழுக்கேறி பார்ப்பதற்கே அருவருப்பாய் தூக்கி எறியப்பட வேண்டிய அந்த ஆடையை துண்டு போட்டு பகிர்ந்து கொண்டனர் யூத காவலர் என்று வேதம் சொல்கிறது. மேலங்கியோ தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்ததால் சீட்டுக்குள்ளி போட்டு அதை அப்படியே எடுத்துக் கொண்டனர். இயேசுவின் இறைவார்த்தையின் மேல் நம்பிக்கை இருந்ததோ இல்லையோ, ஆனால் இயேசுவின் அங்கியின் மேல் இந்த காவலருக்கு அசாத்திய நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். குழந்தை இயேசுக்காக அன்னை மரியாள் தையல் இல்லாமல் நெய்து அணிந்த அங்கி, இயேசு வளரும் பொழுது அங்கியும் இயேசுவோடு கூடவே வளர்ந்த அதிசயத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். 12 ஆண்டுகளாய் உதிரப்போக்குடைய பெண் இயேசுவின் அங்கியை தொட்டவுடன் உதிரப்போக்கிலிருந்து குணமடைந்த அதிசயத்தை அவர்கள் அறிந்திருக்கக்கூடும். தங்கள் வாழ்விலும் அதிசயம் நடக்கலாம் என்ற எண்ணத்தில் அந்த ஆடைகளை பங்கு போட்டுக் கொண்டனர். அவரோடு சிந்திப்போக, இன்றும் கூட நாம் நம் வாழ்வில் அன்றாடம் இறைவார்த்தை வாசித்து இயேசுவோடு ஐக்கியமாய் வாழ்ந்து நிலைவாழ்வை அடைவதை விட்டுவிட்டு எங்கள் நாம் அதிசய அற்புதங்கள் கிடைக்கின்றதோ அதை மட்டுமே தேடி ஓடும் பொழுது நாமும் யூதர்களைப் போல அங்கேயே மட்டுமே பங்கு போடுகிறவர்களாகிறோம். மனமாக இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. அன்பு எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை அவமானப்படுத்தி தலைகுனிய வைத்து தருணங்கள் எல்லாம் யூத காவலாளிகள் போல் நாங்களும் உமது ஆடையை உரித்து அவமானப்படுத்திய பாவிகளாக இருப்பதை நினைத்து மனதில் இயேசுவே எங்களை சுவாமி தயவாயிரும்.
இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். இறைவார்த்தை. திருப்பாடல்கள் அதிகாரம் 22 இறைவார்த்தை 16. தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துடைத்தார்கள். இயேசு பேசுகிறார். என் சாவுக்கு கொலைகாரர் தந்த படுக்கை சிலுவை. கைகளிலும் கால்களிலும் ஆடைகள் ஏறியதும் என் உடல் சிலுவையோடு ஒன்றாக ஒட்டியது. வதைப்போருக்கு இரக்கம் இல்லை, படிப்போருக்கு எல்லை இல்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். ஏனெனில் பிதாவின் சித்தத்தில் நீ இருந்தாய். உனக்காக நான் இவ்வளவு நேர பாடுகளும் சிலுவையை உயர்த்தி நட்டு வைத்தார்கள். நாடி நரம்புகள் எல்லாம் அருந்து போக நான் உன்னைத்தான் நினைத்தேன். என் ரத்தம் உன் மீதும் உன் சந்ததி மேலும் தெளிக்கப்பட வேண்டுமே. உன் பாவங்கள் கழுவப்பட வேண்டுமே. நீ பரிசுத்தம் ஆகணுமே, பிதாவோடு ஐக்கியம் ஆகணுமே என்றெல்லாம் ஏங்கினேன். சிந்தனை. எனக்கு துன்பம் வரும்போது இறை உதவியையும் மனித தயவையும் எதிர்பார்க்கும் நான் மற்றவர் துன்பப்படும் போது கண்டுகொள்ளாமல் இருக்கிறேனே. பல குடும்பங்கள் இன்று இருபால் செய்யப்படாத வறுமை, வெறுமை, தனிமை என்ற ஆணிகளில் தொங்குகின்றன. செலவுகளை ஈடு செய்ய முடியாத நிலையில் வறுமையும், உறவுகள் அருந்த நிலையில் தனிமையும், விருந்தாளிகளாக நுழைந்த வீடுகள் எத்தனையோ. இத்தகைய வேதனையோடு ஒட்டி வாழும் குடும்பங்கள் மீட்கப்பட நான் என்ன செய்கின்றேன்? கண்ணுக்கு எதிரே இருப்பவர்களின் துன்பங்களை புரிந்து கொள்ளாத நான் சிலுவை பாதையில் இயேசுவின் வேதங்களை தியானிக்க உண்மையில் தகுதி உடையவனா? என் தாய் தகப்பனின் கண்ணீருக்கு, என் சொந்த சகோதர சகோதரின் கண்ணீருக்கு, என் துன்ப வேலையில் துணைகின்றவர்களுக்கு நான் செய்ய கைமாறுதான் என்ன? நன்றி கட்ட உள்ளமா? ஈரம் இல்லாத இதயமா? என்னுடைய நிலைதான் என்ன? இந்த சிலுவையின் காட்சியை பார்த்தாவது இறை அன்பும் பிறர் அன்பும் நிறைந்துள்ள இதயமாக என் இதயம் மாறட்டுமே. பிறர் துன்பத்தை கண்டபோது கண்ணீர் விட இயேசுவின் மனதுருகின்ற கண்களை போல் ஆகட்டும். தாம் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்ற இயேசுவின் கைகளாகவும் கால்களாகவும் என்னுடைய அவயங்கள் மாறட்டும். ஜெபம். அன்பின் இயேசுவே, வறுமையும் வெறுமையும் தனிமையும் ஒன்று சேர்த்து வாழும் குடும்பங்களை நீ அறிவீர். இன்னல்களிலும் இவர்கள் இன்பமாய் வாழ இவர்களுக்கு வழி செய்யும் கருவியாக என்னை மாற்றும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளான அவர்களுக்கு இறைவனிடத்தினால் நீதி பன்னிரண்டாம்
எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். திவ்யேசுவே, உங்களை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அன்று தன் உடன்பிறந்த சகோதரர்களால் பள்ளத்தில் தள்ளப்பட்ட யோசேப்புக்கு வெற்றியின் தொடக்கம், மலையில் கொல்லப்பட்ட இயேசுக்கு அது மீட்பின் தொடக்கம். தேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் அழிந்து போனவர்கள் எங்களை மீட்பதற்காக நீர் பசுத்த கன்னிமையாக சில மனிதனாக பிறந்து எங்களை மீட்டதே அதற்காக நன்றியான எங்கள் பேரில் தயவாயும் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இயேசு பேசுகிறார். எனக்கு 2 நண்பர்கள் இருந்தார்கள். நான் இறந்ததை அறிந்ததும் உடனே அங்கே ஓடி வந்தார்கள். என் உடலை சிலுவையில் இருந்து இறக்கினார்கள். துயரத்தில் ஆழ்ந்திருந்த என் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அதை அவர் மடியில் வைத்தார்கள். உன் இதயத்தை ஒரு வாள் காயப்படுத்தும் என்ற சிமியோனின் அன்றைய வாக்கு அப்போது உண்மையாயிற்று. அன்னை மரியா தன் மகனுக்காக மட்டுமல்ல, உனக்காகவும் அவர் ஆறா துயரத்தில் மூழ்கினார். சிந்தனை: முதிர்ந்த வயதில் பெற்றோர் இறப்பது இயற்கையின் நியதி. ஆனால் வாழ வேண்டிய இளம் வயதில் வாலிப பிள்ளைகள் இறப்பதுதான் பெற்றோருக்கு தாங்க முடியாத பேரிடி. அதுவும் அகால மரணத்தால் வாலிபர்கள் இறப்பதை அவர்கள் ஏற்கவே மாட்டார்கள். இளைஞர்களே, இளம் பெண்களே, வாலிப வயதில் உன் தேவனை தேடி வா என்றே இறைவார்த்தை அழைக்கின்றதே. அது உனக்கு தெரியுமா? நீ உயிரோடு இருந்தும் மறைத்து போய் இருக்கின்றாயே. உன்னை படைத்தவர் எவ்வளவு வேதனை அடைகிறார் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? உனக்கு மிகவும் பிடித்தது எது என்ற கேள்வி உன்னிடத்தில் எழுந்தால் நீ தைரியமாக இயேசுதான் என் வாழ்வின் மையம் என்று அறிக்கையிட முடியுமா? பலிபீடத்தின் அருகில் உன்னை தேடினால் ஆலயத்தின் வெளிப்புறத்தில் நண்பர்களோடு அமர்ந்து வேதம் தூக்க வேண்டிய கரத்தில் மொபைல் போனை வைத்துக் கொண்டு உன் இருதயத்தை கரைப்படுத்திக் கொள்கிறாயே. தேவ பயம் உன்னில் இல்லையே. சிந்தித்து பார்க்கிறேன். எனக்காக மறித்து அன்னை மரியின் மடியில் வைக்கப்பட்ட இயேசுவை என் வாழ்வின் மையம் ஆக்குவேன். என் இளமை நாட்களில் அவரையே சார்ந்து கொள்வேன். ஜெபம். அன்பின் இயேசுவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களை குறித்த
கவலையில் வாடும் ஒவ்வொரு பெற்றோரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். சிலுவையில் அறைப்பட்ட உம்மை நோக்கி பார்க்கும் இவர்கள் பேரில் தயவு பாராட்டி இவர்கள் வாழ்வை உயிருள்ளதாக மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தை ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய ராஜ்யத்திலுள்ளவர்களாக. ஆமென். கல்லறை தோட்டத்தில் இறந்தவர்களுக்கு சமாதிகள் எழுப்பப்படுகின்றன. இக்கல்லறை சமாதிகள் குடும்பங்களின் சொத்துக்களாக இருக்கின்றன. இவற்றில் இறந்தவரின் பெயருடன் அவரின் பிறப்பு, இறப்பு ஆகிய குறிப்புகளை எழுதி வைக்கிறோம். இறந்தவரின் குறிப்பு கல்லறையில் எழுதப்பட்டாலும் வாழ்வோர் ஏட்டில் பெயர் எழுதப்பட வேண்டும். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்ட இயேசுவின் நாமத்தை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினார். நாமும் கூட தேவனை அறிந்து அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அவரிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே என்னுடைய மரணம் முடிவு அல்ல, அது ஆரம்பம். என்னுடைய இலக்கு விண்ணகமே. கல்லறையில் அல்ல, வாழ்வின் நூலில் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன்? எபிரேயர் புத்தகம் எனக்கு சொல்லும் வார்த்தைகளை நினைவுக்கு கொண்டு வருவேன். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயருக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய பொருள் ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனசாலிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணிந்து செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருப்போமாக. அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருப்போமாக. பாலின் நூலில் பெயர் எழுதப்பட இயேசுவை போல் அன்பின் சின்னமாக மாறுவேன்.
ஜெபம். அன்பின் இயேசுவே, இறந்தோரை அடக்கம் செய்யும் நிகழ்வுகளில் நான் பங்கெடுக்கும் போது நானும் ஒரு நாள் அடக்கம் செய்யப்பட இருப்பதால் விண்ணகத்தை நினைத்து வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவை போல் அன்பின் கதிரொளி வீச செய்யும். ஆமென். எங்கள்